ஹாய். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு வர மெசேஜஸோ கமெண்ட்ஸோ இல்லை கால்ஸோ எதுவாக இருந்தாலும் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. குவிட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பிரேக் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் குவிட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்னை திட்டவும் செய்கிறீங்க. லைக் எதுக்கு நீ வேலை பார்த்தது இது எவ்வளோ பெரிய கனவு தெரியுமா, அதை நீ ஈஸியாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் ஈஸியாக வேணான்னு சொல்லிட்டு வரல. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் எனக்கு. என்னோடய ஒர்க் பிளேஸ்லேருந்து வெளியில் வந்தது. நிறைய பேர் கேட்குறீங்க லே ஆஃப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. நோ, யாரும் என்ன லே ஆஃப்லாம் பண்ணல. நானாக விருப்பப்பட்டு நானாக ரிசைன் பண்ணி நானாக நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிட்டு தான் வெளியில் வந்தேன். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த டைமில் ஒரு பிரேக் நான் கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன். என்கிட்ட எந்த விதமான ஜாப் ஆஃபர் இல்லை, பேக்கப் பிளான் இல்லை, ஃபினான்ஷியலாக நான் ஸ்ட்ராங்காகவும் இல்லை, இத்தனை வருஷம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சதும் ஒன்றும் இல்லை. இதையும் மிஞ்சி அடுத்து என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு ஐடியாவும் இல்லை எனக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பிளாங்காக தான் இருக்குது. பட் எனக்கான டைம் கொஞ்சம் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷனில் தான் நான் குவிட் பண்ணேன். குவிட் பண்ணது எனக்கும் ரொம்ப ஈஸி எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப யோசித்து 1க்கு 10 தடவை யோசித்து தான் நான் குவிட் பண்ணேன். இது நான் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்து தான் குவிட் பண்ணேன். நிறைய பேர் இன்னொரு விஷயமும் கேட்குறீங்க, ஈஸியாக கிடச்சிருச்சுன்றதுனால நீ குவிட் பண்ணியா? சத்தியமாக எனக்கு எந்த விஷயமும் என் வாழ்க்கையில் ஈஸியாக கிடச்சதே கிடையாது. ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக நான் ரொம்ப அழுது புரண்டு ஃபைட் பண்ணி அதுக்காக நான் வெயிட் பண்ணி இந்த விஷயமே எனக்கு வேணாண்டா அப்படின்ற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே எனக்கு கிடைக்கும். அது என்னோடய வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது என்னோடய பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் நான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் நான் வாங்கியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு கொஷினை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க யார் கேட்குறீங்களோ. ஸோ எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் அடுத்து இன்னொரு கம்பெனி கிடைக்கும். இந்த கம்பெனியில் குவிட் பண்ணிட்டா என்ன, நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய தேடுவோம். என்னை மாதிரி எந்த விதமான பேக்கப் பிளானும் இல்லாதவங்க குவிட் பண்ணவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சேர்ந்தே வேலை தேடுவோம் நீங்களும் நானும். ஸோ ஆல் தி பெஸ்ட் வேலை தேடுறவங்க எல்லாருக்கும். பாய்.